விழுப்புரத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் புதிய பேருந்து நிலையத்தை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். வணக்கம் ஜோதி நரசிம்மன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக விழுப்புரத்தின் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மிகப்பெரிய பாதிப்பு. தமிழகத்தின் வடக்கின் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மழைநீர் அதிக அளவு தேங்கி குளம் போல காட்சியளிப்பதால் பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாமல் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விழுப்புரம் புதுச்சேரிக்கு இடையே போக்குவரத்து நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனால் ஆங்காங்கே பகுதிகளில் விழுப்புரம் 4 மணி சாலை மற்றும் வீரவாகி மாரியம்மன் கோயில், காந்தி சிலை மற்றும் கோலியனூர், வளனூர் ஆகிய பகுதியில் தண்ணீர் சாலையில் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் குளம் போல காட்சியளிப்பதால் பயணிகள் உள்ளே செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். பெருமளவு வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணிகள் பயணம் மேற்கொள்வதை தவிர்த்து வருகிறார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் தண்ணீரால் சூழ்ந்து காணப்படுகிறது. நன்றி ஜோதி நரசிம்மன், உங்கள் தகவல்களுக்கு.